இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 39, இறைமாட்சி, குறள் எண் 389. இன்னும் ஒரு குறள் தான் இந்த அதிகாரத்தில் பாக்கி இருக்கிறது. நாளைக்கு அதை பேசுவோம். செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், இடிக்கும் துணையாயினார் சொற்களை தன் செவி பொறுக்காததாகவும் விளைவு நோக்கி பொறுக்கும் பண்புடைய அரசனது குடை நிழல் கண்ணே தங்கும் உலகம் என்கிறார். அதாவது ஆட்சியை ஏற்று நடத்துகிறவன் தன் ஆட்சியில் சிறு தவறு செய்தாலும் அந்த தவறு மக்கள் பலருடைய வாழ்க்கையை பற்றியதாக இருக்கும். அதனால் அவன் குறை கூறப்படுவான். அந்த மன்னன் குறை கூறப்படுவான். ஆமாம், அக்காதால் கேட்க முடியாத அளவிற்கு குறை கூறப்படுவான். இருந்தாலும் அவைகளை அவன் அவ்வாறு பிறர் குறை கூறுவதை பொறுத்து பொறுமை இழந்துவிடக்கூடாது. வெறுப்பும் சினமும் கொண்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடாது. தன் தவற்றை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய, திருத்திக் கொண்டு மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும், செய்யும் பண்புடையவனாக அமைய வேண்டும். அப்படி பண்புடையவனாக அமைந்தால் அவன் நாடாள தகுதியற்றவன். நாட்டுக்கு தலைவனாக இருப்பதற்கு தகுதி அற்றவன் அல்ல, தகுதி உடையவன். அவனுடைய ஆட்சியே உலகம் விரும்பும். அவனையே தலைவனாக மீண்டும் ஏற்றுக்கொள்ளும். இது மன்னர் ஆட்சி காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் சொல்லியதுங்க. அதாவது அதையே இன்றைக்கு மக்களாட்சி, மன்னராட்சி ஒழிந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே? ஒன்றியத்திலும் சரி, மாநிலங்களிலும் சரி. அப்போ இப்படி சில தவறுகள் குடிமக்கள் சில தவறுகள் செய்து அதனால் குடிமக்கள் வருத்தப்பட்டு அவனுடைய முதல்வரோ அல்லது பிரதமருடைய காதுக்கோ செவிக்கோ எட்டினால் அவர்கள் அதை பொருட்படுத்தாது மக்களுக்கு துணிந்து சேவை செய்ய வேண்டும். இது மக்களாட்சியில் இருக்கிறதுக்கு. சப்போஸ் இப்போ அதில் மன்னராட்சியில் உடனே மன்னர் ஏதாவது இது பண்ணி தூக்கிடுவாங்கன்னு வைங்களேன். அது மாதிரி மக்களாட்சிகளையும் 5 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். மக்கள் கொதித்தெழுந்து விட்டால் அந்த ஆட்சி, அந்த பிரதமரோ அல்லது அந்த முதல்வரோ தூக்கி எறியப்படுவார்கள். அடுத்தவர்கள் மீண்டும் வருவார்கள். ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதான் மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி. ஜனநாயகம் என்பது அதுதான். அதனால் இப்போ நான் ஏற்கனவே பாருங்கள், இப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னதான் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதுதான். அது எப்போ நடக்கும்? 1 பிப்ரவரியில் தான் அதை நடத்தும். முதல்ல அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். அதாவது இதில் நம்ம சட்டமன்றத்தில். அப்போ மறுபடியும் 8 மாதம் கழித்து ஆகஸ்டில் அது ஃபைனல் பட்ஜெட், அதாவது இறுதி நிதிநிலை அறிக்கை. அதை இப்போ கூட நடந்துச்சு பார்த்தீங்களா? நேற்று நியூஸ் செய்தித்தாள் நேற்று இதில் பார்ப்பேன், தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீர்கள். அது என்ன ஆகுது? ஆகஸ்டில் நடக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை. நான் அப்போ என்ன தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னாரோ அதைத்தான்
இப்போடைய மக்களாட்சிகளும் பின்பற்றி வருகிறார்கள். அப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை இல்லைன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்தவருங்க டால்ஸ்டாய், சில எழுத்தாளருங்க. அவர் தாங்க இதை கண்டுபிடிச்சி மகாத்மா காந்திக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மனிதர் தான் அவர், புலவர் கூட இல்லை, ஏன்னா மனிதர் தான் அவர். எந்த அரசபையிலையும் குறைவாக இருந்ததாக இதுவரை தெரியவில்லை. மனிதருக்கு கூறிய நூல். அதாவது அவ்வளவு நாள்களையும் அவர் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறார், அதான் திருக்குறள். இப்போ நான்லாம் இதுவரை 10 நூல்கள் எழுதிவிட்டேன். முதல் ஒரு நூல் மட்டும்தான் கட்டுரை, அப்புறையெல்லாம் நாவல்கள் தான். இது 10வது நூல் இப்போது நான் எழுதியிருக்கிறது. அது விதி நிழல்னு எழுதியிருக்கேன், 10வது நூல். இப்போ 11வது நூல் எழுதிட்டே இருக்கேங்க. எனக்கு நேரமே உள்ளி மாலை நேரங்களில் எழுதுவது, காலை நேரங்களில் படிப்பது, இதுதான் என்னுடைய வேலை. அதனால் மாணவ செல்வங்களை தயவு செய்து திருக்குறளை தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, வெற்றியும் பெறுவீர்கள், நாட்டையும் காப்பாற்றுவீர்கள். நாடு இப்போ பழைய நிலையில் இல்லை. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாடு இருந்ததே வேற. ஏன்னா இப்போ அலைபேசி வந்து விட்டதால் அதில் மக்கள் மூழ்கி விட்டனர். அந்த அந்த இதில் அந்த அலைபேசியில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களையும் படிக்க வேண்டும், மாத இதழ்களையும் படிக்க வேண்டும். இது எப்போனா நீங்கள் புத்தகங்களை மாத இதழெல்லாம் படிக்கிறது நீங்கள் இப்போதைக்கு தினசரி செய்தித்தாள்களை தினசரி நாளிதழை படித்தாலே போதும், உங்களுக்கு நேரம் இருக்காது. அதுக்கு பின்னாடி முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் வேலைகளை கிடைச்ச பிறகு நாட்டை மாற்ற வேண்டும். நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் இந்த பழைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒழுக்கம் நிலை பெற வேண்டும். அந்த ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு குறளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய நண்பர்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நண்பர்கள் சிலர் என்னிடம் பேசுகிறார்கள், உங்களிடம் கொடுப்பார்கள். அதை மட்டும் பாருங்கள். அதை பார்த்துவிட்டு வேறு எதுக்கும் போயிடாதீங்க. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எல்லாருமே இப்போ எல்லாம் அனுப்பலாம்னு நான் என்னுடைய மகன் தான் சொன்னான். ஏதாவது ஒரு சில இதுகளை அவங்களுக்கு மனச்சாட்சியே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க. ஏதாவது அனுப்பிவிடுவோம், அதை நான் அனுப்புன மாதிரி நினச்சிக்கிட்டுமா. அப்படி அனுப்பிவிட்டால் அதை பார்த்துட்டு சரி அது எனக்கு நீ செய்யக்கூடிய துரோகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு பெண்களும் சின்ன மாணவ மாணவிகள் படிக்கும்போது எப்படி உணர்வார்கள் என்பதை உணர வேண்டும். நமக்கு நம்முடைய குழந்தைகள் தானங்க. நமக்கு இப்போ பையன் கல்யாணம் ஆகிட்டான், எனக்கு பையன்தான் கல்யாணம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது தவறு செய்ய முடியுமா? அது கூடாதுங்க. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். அப்படி இருக்கும்போது நீ திருக்குறளே என்னைய ஒரு தாள் திருக்குறளே நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, இதில் என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டாலும் இருக்காங்க. அதனால் அவங்க எதையும் செய்வாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம், நமக்கு என்ன, எவன் யார் எப்படி போனால் தான் என்ன. அப்படி இருக்கக்கூடாது. மனித வாழ்க்கையிலே இவ்வளவு இது எழுதியிருக்கார் என்றால், திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்றால் அதை நாம் பாராட்ட வேண்டும். மக்களுக்காகத்தான் எழுதியிருக்கார். மனிதனுக்குரிய அறிவுரை தாங்க அது. அதை மறுக்க முடியாத உண்மைங்க. அதை தயவு செய்து மாணவ செல்வங்கள் பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.